திரிபுவனம் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திரிபுவனம் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 25 லட்சம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திரிபுவனம் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. மணப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்குதுங்க. மணப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு இருக்குது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோட குடும்பத்துக்கு என்ன உதவி செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், நீதிபதிகள் மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவுப்படி சிபிஐக்கு தேவையான அனைத்து வழக்கின் ஆவணங்களும் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அஜித்குமார் குடும்பத்துக்கு இடைக்கால நிதியாக 7.5 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு, மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டது. அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், சக்திசுடன், பிரவீன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோரிய மனுவை முதன்மை நடுவர் நீதிமன்ற 7 நாட்களுக்குள் விசாரித்து பாதுகாப்பு வழங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி தமிழக அரசு 7.5 லட்சம் இழப்பீடாகவும் அரசு வேலை, இலவச வீட்டுமனை ஆகியவற்றை வழங்கி இருக்கிறது. இந்த இடைக்கால நிவாரணம் போதுமானதாக இல்லை. எனவே அரசு தரப்புல 25 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட அஜித்தோட குடும்பத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம்னு தெரிவிச்சு வழக்கை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நிஷா. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.